ஆசீர்வாதமான நாள். இன்று நாங்கள் பார்க்க போவது நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும். முதலில் நாங்கள் 25ஆம் வசனத்தை பார்ப்போம். உங்கள் இருதயத்தை அவளுடைய வழிகள் பக்கம் திருப்ப விடாதேயுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுடைய இருதயத்தை கெட்ட வழிகள் பக்கம் திருப்ப வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாவத்தின் பக்கம் திருப்ப வேண்டாம் என்று. நாங்கள் கண்களை பார்க்கும் இடமெல்லாம் பாவமாக இருக்கின்றது. ஆனாலும் எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கூட இருந்து எங்கள் இருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கெட்ட வழிகளுக்கு பக்கம் எங்கள் இருதயத்தை சாய்க்காமல், கெட்ட வழிகளின் பக்கம் பார்க்காமல் இருக்க வேண்டும். எங்கள் கண்களை பார்ப்பதுதான் எங்கள் இருதயத்தில் வந்து நிற்கின்றது. அதனால் நாங்கள் கண்களினால் அந்த பாவத்தை பார்க்காமல் இருக்க வேண்டும். அதே போல் சொல்லுகின்றார், அவளுடைய பாதையின் பக்கம் இழுப்புண்டு போகாதீர்கள் என்று சொல்லுகின்றார். நாங்கள் எங்கள் கண்களினால் அவர்கள் பாவங்களை பார்க்கும் போது எங்கள் இருதயம் இழுப்புண்டு போகின்றது. அந்த பக்கம் அந்த மாதிரி இழுப்புண்டு போகாத வண்ணம் நாங்கள் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய இருதயம் எங்களுக்குள் வந்து நாங்கள் ஆண்டவரை போல், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை போல் நாங்கள் ஆண்டவருக்குள் வாழ்வோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஆண்டவர் இருதயம் எங்களுக்கு கூட இருப்பதை மற்றவர்கள் காணப்போகின்றார்கள். 26ஆம் வசனத்தை பார்ப்போம். அவளால் வீழ்த்தப்பட்டு பலியானவர்கள் அநேகர், அவளால் கொல்லப்பட்டவர்கள் வலிமையான கூட்டம். நாங்கள் பாவத்தின் பக்கம் போகும்போது நாங்கள் அறியாமலே பாவத்தில் விழுந்து நாங்களே எங்களை அழித்துக் கொள்கின்றோம். அதனால் ஆண்டவர் எங்களுக்கு அதை விருப்பப்படாத காரியமாக இருக்கின்றார். ஆண்டவர்கள் பிள்ளையாகிய நாம் ஆண்டவர் சொல்லுகின்றபடி, ஆண்டவர் வார்த்தையின்படி ஆண்டவரோடு வாழ வேண்டும். அவருடைய வழியில் நடக்காமல் நாங்கள் அதை விட்டு விலகி நடக்க வேண்டும். நாங்கள் 27ஆம் வசனத்தை பார்ப்போம். அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போகும் பெரும் பாதை, அது மரணத்தின் மகுடங்களுக்கு வழிநடத்துகின்றது, மண்டபங்களுக்கு வழிநடத்துகின்றது. அதனால் நாங்கள் அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போகின்ற வழியாக இருக்கின்றது. அதன்படியால் அவர்களுடைய வழியில் நாங்கள் நடவாமல் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். ஆண்டவர் பாதையில் நாங்கள் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரோடு கூட முன் நோக்கி செல்ல முடியும். எங்களால் ஆண்டவர்கள் எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரால் எங்களுக்கு முடியும் எங்களை. அப்பொழுது தான் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்து அவர் வழியில் நடத்த உதவி செய்வார். எங்கள் இருதயத்தை நாங்கள் பாதுகாத்து காத்துக்கொள்ள நாங்கள் வேண்டும். உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாள்.